குட் மார்னிங் சூல்ஸ். இன்னைக்கு வந்து நான் 5 o'clockல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாட்டோட டீப் மீனிங்கை புரிஞ்சுக்க ரொம்ப ட்ரை பண்ணி அந்த ஸ்ட்ரெயிட் மீனிங் வந்து ஆக்சுவலாக வந்து ரைட் மீனிங் கிடையாது. ரைட் மீனிங் கிடையாதுன்னா ரொம்ப ஜஸ்ட் ஒரு பிளெயினாக படித்தோம்னா முக்கியமாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம அந்த லைஃப்பில் வந்து ரைட் ட்ராக்ல நம்ம போய் நம்ம வந்து எது எது இறைவன் விரும்புகிற வாழ்க்கை அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இந்த பாட்டை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த பாட்டோட மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து டீப்பாக புரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட லாஸ்ட் 1 இயரோட லைஃபு அது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களோட லைஃபு என்னோட ட்ராவல் பண்ணுற இந்த ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுற என்னோட மென்டீஸு என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லைஃப் எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ணி பார்த்து இந்த பாட்டில் வந்து திருமூலர் வந்து எந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹிண்ட்டாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணி அப்புறமா ஃபைனலாக எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நீங்களும் இதை வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க, திரும்பி திரும்பி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஷாலோவாக வந்து ரீட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இறைவன் வந்து நம்மளோட ஞானத்திலிருந்து தான் வெளிப்படுவார். அந்த ஞானம் வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம எதையுமே கற்றுக்க ரெடியாக இருக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து படிப்போட அருமை தெரியாது. அதனால அம்மா அப்பா திட்டுவாங்க, டீச்சர்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பட் இப்போ வந்து நம்ம எல்லாருமே அடல்ட் ஆகிட்டோம். அடல்ட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை திட்டியோலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம படித்தா நம்மளுக்கு நல்லதுன்னு நம்மளுக்கே தெரியும். அதை புரிஞ்சு எப்படி நம்ம ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் டைமில் படித்தா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஆடியோஸ் மூலமாகவும் இந்த பாட்டு மூலமாகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு உங்களோட அந்த விஸ்டமை வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இறைவன் நமக்குள்ள என்ன மாதிரி இருக்காரு, நம்ம கிட்ட என்ன விரும்புகிறாரு அப்படின்றத புரிஞ்சு நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நான் அந்த சாங்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ நான் அந்த சாங்கை சொல்கிறேன். நான் வந்து எப்படி மீன் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நான் அந்த சாங்கை சொல்கிறேன். பக்தியும் ஞான வைராகியமும் பரசித்திக்கு வித்தாம் சிவோகமே சேர்தலான் முக்தியின் ஞான முளைத்தலால் அம்முலை சக்தி அருள்தரில் தான் எளிதாமே. இதோட ஃபர்ஸ்ட் லைன் இங்கே சொல்கிறேன். அதாவது ஒரு 4 விஷயம் ஒன்றா சேரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த முக்தின்றதே அவர் விஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த முக்தின்றது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி விதை வந்து எப்படி முளைக்குது அது மாதிரி நமக்குள்ளே முளைக்குமா. அது என்னென்ன அப்படின்னு பாருங்க. முதல்ல வந்து நம்மளுக்கு அதாவது கடவுளை உணர்றதுக்கான அந்த வழி வந்து எப்படி எப்படி வந்து போகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பக்தி. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு இறைவன் மேலே நம்மளுக்கு பயங்கரமான வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். பக்தி அப்படின்னா பக்தின்றது வந்து ஒரு பயம் அப்படின்றத விட இறைவன் நம்மளுக்கு மேலே, நம்மலாம் இறைவனுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சிறுமைப்படுத்தி இறைவன் தான் நம்மளுக்கு வந்து தாயுமா தந்தையுமா எல்லாமா இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து இறைவன் நம்மளோட லைஃப்ல நம்மளோட நன்மைக்கு தான் இருக்காங்கன்றத புரிஞ்சு அந்த பெரிய பவர் வந்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்து நம்ம வர்றதுக்கு நம்ம வழி கொடுக்கணும். அதுக்கான முதல் விஷயம் தான் அந்த பக்தின்றது. ஸோ எல்லாருக்குமே அந்த பக்தின்றது எப்பவுமே இறைவனை நம்புறவங்க எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஒருத்தருக்கும் ஒரு லெவல்ல இருக்கும். அடுத்து ஞானம். ஞானம்னா இறைவன்னா யாரு, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இறைவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, இறைவனை நம்ம எப்படி அடையலாம், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ஞானத்தை தேடுறோம் இல்லையா. அதுதான் வந்து இப்போ நீங்க இந்த ஆடியோவை லிசன் பண்றீங்கன்னா அதான் ஞானம். அந்த ஞானத்தை விஸ்டமை வந்து நோக்கி நீங்க வந்து போறது. அது 2வது. தென் வைராக்கியம். வைராக்கியம்னா எனக்கு என்ன நான் மீன் பண்றேன்னா ஒரு டிசிப்ளின்னா வந்து நம்ம லைஃப்பை வந்து எடுத்துட்டு போறது. இப்போ நீங்க வந்து கண்டிப்பா டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க மெடிடேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. அதே மாதிரி இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், ஒரு மந்திரம் படிக்கிறதோ இல்லை ஒரு புக்கு படிக்கிறதோ, இப்போ பகவத்கீதையோ இல்லை மகாபாரதமோ இல்லைனா இந்த திருமந்திரத்தையோ நீங்க டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிச்சுவல் புக்கை வந்து ரீட் பண்றதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறது. அதுக்கப்புறம் இறைவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள அந்தந்த டைம் வந்து நம்ம மனசுல வந்து உணர ஆரம்பிப்போம் இந்த டிராவல்ல. அப்ப அந்த விஷயத்த நம்ம வந்து துணிச்சலா வந்து நம்ம அவாய்ட் பண்றது. இல்ல வேண்டாம், இது வந்து கடவுளுக்கு கண்டிப்பா பிடிக்காத விஷயமா தான் எனக்கு தோணுது. அது ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட நடத்தை மட்டும் கிடையாது, நம்ம பேசுற வார்த்தைகளும் சரி, அதையும் தாண்டி நம்ம சிந்தனை வழியாவும் நம்ம போய் நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வைராக்கியம் அப்படின்றது. ஓகேங்களா. இது 3 கூட
இன்னொன்னு வந்து ஆட் ஆகுது. என்ன அப்படின்னா, சிவோகம். சிவோகம் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது சிவயோகம்ன்றத தான் வந்து சிவோகம்னு சொல்லியிருக்காங்க. நெறைய பாட்டுலலாம் கூட இது வந்திருக்கும். இது வேற ஒண்ணுமே இல்லங்க. இறைவன் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்க. இறைவன் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நம்மளோட எல்லா சிந்தனை, வார்த்தை, நடத்தை இது 3லயுமே இறைவன மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பண்றது மாதிரியான நம்ம வாழ்ற மாதிரியான வாழ்க்கைக்கு பேரு தான் சிவோகம்னு அர்த்தம். அப்படின்னா ஒண்ணும் இல்ல. டிவைன் சரண்டர் லைஃப் இறை சரணாகதி வாழ்க்கை. அதத்தான் வந்து இங்க வந்து சிவோகம்னு சொல்றாங்க. அந்த சிவோகம்க்கு அவங்க வந்து முன்னாடி வந்து 2 வார்த்தை என்ன குடுக்குறாரு அப்படின்னா, பரசித்திக்கு வித்தாகும். பரசித்தினா அந்த அல்டிமேட் அந்த பெஸ்ட் வெர்ஷனா நீங்க மாறுறது தான் பரசித்தி. உங்களுக்கு வந்து எல்லா பவர்ஸுமே கிடைக்கும். நீங்க ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா மாறிடுவீங்க. பயங்கரமா மிராக்குலஸா நீங்க வந்து சேஞ்ச் ஆயிருவீங்க. அதுதான் பரசித்தி. பெஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்குள்ள இருக்கக்கூடிய நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? 8 சித்திகளும் நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த 8 மேஜிக்கல் பவர்ஸும் அந்தந்த டைம்ல வந்து நம்ம போக 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 நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. அதைத்தான் நான் இங்க வந்து பரசித்தி அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான 100% டிவைன்க்கு ஈக்குவலான எல்லா மிராக்குலஸ் பவரோடையும் நம்ம வாழ்றதுக்கு பேரு தான் பரசித்தி. அந்த பரசித்திக்கு வித்து. வித்து எது அப்படின்னா, இந்த சிவோகம் தான். இந்த டிவைன் சரண்டர் லைஃப்ல நம்ம வாழ வாழ தான் இந்த பரசித்தி அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ள வந்து அந்த லெவல வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். அப்ப இந்த 4 சேர்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பக்தியும், ஞான வைராக்கியம், பரசித்திக்கு வித்தாகும் சிவோகமே சேர்தலான். இந்த 4 திங்ஸும் வந்து நம்மளுக்குள்ள வந்து சேரணுமா. ஆனா இந்த சிவோகம்ன்ற அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன தேவை? பக்தி, ஞானம், வைராக்கியம். இது 3 இருந்தா தான் இந்த சிவோகம்ன்ற வாழ்க்கையவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து திரும்பி திரும்பி வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இறை சரணாகதி வாழ்க்கை தான் இருக்கிறதுலயே வந்து பெஸ்ட் வாழ்க்கை. பிளஸ் நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நெறைய கஷ்டம், துன்பம், துயரம், அதுக்கப்புறம் நெறைய இழப்புகள் இதெல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறை சரணாகதி வாழ்க்கைய நம்ம இன்னும் ரீச் பண்ணாதனால மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த சிவன் சக்தியில இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லைங்களா? டிவைன் ஃபோர்ஸ், ஆக்டிவ் டிவைன் ஃபோர்ஸ்ன்னு நான் முன்னாடியே ஒரு பாட்டுல நான் சொல்லியிருக்கேன். அந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து நம்ம கூட வந்து பயங்கரமா ஆக்டிவா நம்மளுக்குள்ளேயும், நம்மளுக்கு வெளியிலயும் இருக்கும். பட் அல்டிமேட் காட் வந்து ரொம்ப நிலைச்சு எந்த விதமான ஒரு ஆக்டிவ்னஸும் இல்லாம ஒரு மூவிங் ஃபோர்ஸா இல்லாம அப்படியே இருப்பாரு. அவரோட ஒரு பார்ட் தான் வந்து நம்ம கிட்ட வந்து வந்து பண்ணும். அது எப்படின்னா, மகா சமுத்திரம் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு கடல் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது, மேல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கும். வேறஸ் அந்த ஷோர் கிட்ட எப்படி இருக்கும்? கடல் கரை கிட்ட எப்படி இருக்கும்னா, அலை வந்து பயங்கரமா அடிக்கும் இல்லையா? ஆனா அந்த சமுத்திரத்துல ஒரு பார்ட் தானே அந்த அலை. அந்த மாதிரி தான் நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஆக்டிவ் யுனிவர்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா? அந்த யுனிவர்ஸ் ஃபோர்ஸஸ் தான் சக்தி. அப்ப இந்த இந்த சக்தி இந்த சக்திய வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த சாங்ல வந்து நம்ம வந்து மெயினா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப இந்த 4 சேர்ந்து இந்த டிவைன் சரண்டர் லைஃப்ல வந்து நம்ம வந்து அ புரிஞ்சு இந்த டிவைன் சரண்டர வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். அப்படி நம்ம வாழாம இருக்கும்போது தான் என்ன பண்ணும்னா, அந்த சக்தி இருக்கு இல்லையா? அந்த டிவைன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து நெறைய பெயின குடுக்கும். நம்மளுக்கு நெறைய கஷ்டத்த குடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும், ஆங்ஸைட்டிய குடுக்கும். அ அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸ் நடக்கும். நெறைய விஷயங்கள் நடக்க நடக்க நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம இதுதான் லைஃப் பேட்டர்ன்னு நெனச்சுட்டு, ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்துக்கு துன்பப்படுவோம், கஷ்டப்படுவோம். அத வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அது சரியாயி நிம்மதியா மூச்சு விடும்போது இன்னொரு கஷ்டம் வரும். ஏன் இன்னொரு கஷ்டம் வருது அப்டின்னா, ஒரு கஷ்டம் மூலமா நம்ம வந்து இறைவன தேடி உணர்ற வாழ்க்கைய நோக்கி போகாம, இக்னரன்ஸ்ல நம்ம சும்மா அந்த பிரச்சனைய மட்டும் பார்த்துட்டு போன உடனே, அப்ப என்ன பண்ணும்? அந்த டிவைன் ஃபோர்ஸ் சும்மா இருக்காது. "ஓ! நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா? இறை சரணாகதி வாழ்க்கைக்கு நீ இன்னும் வரலையா? அப்ப இரு உனக்கு அடுத்து இன்னொன்னு தரேன்" அப்டின்னு சொல்லிட்டு இன்னொன்னு தரும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனா, அந்த கெட்டதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற ஒரே காரணம் வந்து, நம்ம வந்து அந்த டிவைன் சரண்டர் வாழ்க்கைக்குள்ள நம்ம போகாம இருக்கிறது மட்டும் தான். டிவைன் சரண்டர் லைஃப்ல வந்து அத வந்து நீங்க வந்து உங்க ஏஐ டூல்ல போட்டு, நீங்க ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, எல்லாருமே ஈஸியா சொல்லிர்றாங்க. ஆமா நான் சரணாகதி அடைஞ்சுட்டேன் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்ளோ ஈஸியா பண்ண முடியாது. அ உ நம்ம நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஜர்னி. எந்த இடத்துல நம்ம வந்து 100% புரிஞ்சு நம்ம 100% வந்து இறை சரணாகதிக்குள்ள போவோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு சிலர் வந்து சீக்கிரமாவே புரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நெறைய கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சு 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 ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். அது வந்து இறை சரணாகதி வாழ்க்கையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். நெறைய விஷயங்கள் இருக்கும். முதல்ல ஒண்ண எடுத்து வைப்பாரு கடவுள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஏன்னா, கடவுள் இருக்கிறாங்க. கடவுள் கிட்ட நம்ம சரணடைஞ்சுட்டோம்னா, நம்மளுக்கு எதுக்கு பயம்? எதுக்குமே பயம் இருக்கக்கூடாது. ஆனா, அப்படியா நம்ம இருக்கோம்? எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம எதுக்காவது பயந்துகிட்டு தான் இருப்போம். அப்ப அந்த பயம் இருக்குன்னா, நீ இறை சரணாகதிக்குள்ள வரலன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணுவாரு, திரும்பி பயமுறுத்துற மாரி நெறைய டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு டெஸ்ட்ட நீ பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீ போனேன்னா மட்டும் தான், நீ இறை சரணாகதியில நெக்ஸ்ட் லெவல் போயிட்டேன்னு அர்த்தம். அப்ப அடுத்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டெஸ்ட் வைப்பாரு. வேற ஒரு டெஸ்ட் அடுத்தடுத்துன்னு நெறைய டெஸ்ட் வச்சு நம்ம பாஸ் பண்ண தான் நம்ம டிவைன் சரண்டர்ல நம்ம பெர்சன்டேஜ் லெவல் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அது இன்கிரீஸ் ஆக நம்மளுக்கு இங்க வந்து பயங்கரமா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த துன்பம், துயரம் அது எல்லாமே குறைஞ்சு, நம்மளும் என்ன மென்டாலிட்டிக்கு வந்திருப்போம்னா, எது வந்தாலும் எனக்கு கவலை இல்லன்ற மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துருவோம். பிளஸ் அது கூட என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு ஆக்சுவலா பிரச்சனையே வராது. ஒரு பிரச்சனையும் வராம அப்படியே அதுவாவே வர்ற மாதிரி தெரியும். அதுவாவே சரியாயி அதுவாவே போகும். நம்மளுக்கு அதுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாத மாதிரி, அந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நம்மள சுத்தி வந்து ஒரு அரண் போட்ட மாதிரி, அம் நம்மள சுத்தி வந்து ஒரு ஒரு ஒயிட் லைட்டு அப்படியே ஒரு பால் மாதிரி இருக்கு. நம்ம அந்த பால்க்குள்ள இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். நம்மள அப்படியே செல்லமா அந்த இது கங்காரு குட்டி எப்படி நம்மள பார்த்துக்குதோ, அந்த மாரி வந்து அந்த ஒயிட் லைட் வந்து நம்மள பார்த்துக்க ஆரம்பிக்கும். ஆனா ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் அதுவே சரி பண்ணிக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வோடையும், நிம்மதியோடையும் நம்ம இருந்துட்டு இருப்போம். இதுதான் வந்து இறை சரணாகதிக்கான வாழ்க்கை. ஸோ இந்த பாட்ட யூஸ் பண்ணி நான் ஒரு 9 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இறை சரணாகதியில எது எது முக்கியமான பாயிண்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நான் அத இதுல ஆடும் பண்றேன். எப்பலாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்பலாம் இத பத்தி நீங்க திரும்பி ஏஐ டூல்ல கேட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப இன்டெப்த் கான்செப்ட் இது. ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத விட ஈஸியான வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க சும்மா இருந்தா போதும். இதத்தான் கடவுள் சொல்லுவாரு. சும்மா சந்தோஷமா இரு. அடுத்தவங்களுக்கு எப்பலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நல்லது பண்ணிட்டு இரு. மத்தபடி நீ எப்பவுமே ஹாப்பியா இரு. உன்னோட லைஃப்ப நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது தான். இது எவ்வளோ பெரிய விஷயம். இத நம்ம மைண்ட அக்செப்ட் பண்றது தான் இங்க மேட்டர். வேற ஒண்ணுமே கிடையாது. புரிய வந்து ஐய்யயோ! என்னடா நம்ம லைஃப் இவ்ளோ சிம்பிளா இருக்கு, இவ்ளோ ஈஸியா இருக்குன்னு நீங்க நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. அதனால உங்க உங்க முக்கியமா உங்களோட டைம வந்து இத பத்தி முழுசா டீப்பா தெரிஞ்சுக்கிறதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் லாஸ்ட் 1 இயரா நான் அந்த டிவைன் சரண்டர் லைஃப்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் எதெல்லாம் ரொம்ப முக்கியமா நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்றத மட்டும் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர பத்தி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கக்கூடாது. எனக்கு ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வேற, ஆசை வேற. ஓகேங்களா? நீங்க எதுக்கு வேணா ஆசைப்படலாம். எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த ஆசைய அப்படியே இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, அதோட மறந்துறணும். டெய்லி அந்த ஆசையவே நினைச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேரு மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயத்த வந்து யுனிவர்ஸ் பவரோட நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி அத எழுதி வைக்கிறது, எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வைக்கிறது, அத காலையில, சாயந்தரம், மதியானம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பேரு மேனிஃபெஸ்டேஷன். ஆனா, மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இறை சரணாகதி. நானும் முன்னாடி வந்து மேனிஃபெஸ்டேஷனை தான் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு முழுமை வந்து எனக்கு கிடைக்கல. என்னன்னா, நான் நினச்ச விஷயம் நடக்குது. ஆனால் நான் நினச்ச விஷயம் நடந்த பிறகும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். திரும்பி எனக்கு அது வேற நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த விஷயம் நடந்தால் மட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு அர்த்தம் இல்லைன்றதை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களால் அதை சாதிக்க முடியும். ஆனால் அது மட்டுமே லைஃப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் தான் வந்து நம்பர் 1 வந்து அந்த பாப் சிங்கர் ஆகணும்னு எழுதி வச்சிருந்தாரு. எஸ் அவர் அச்சீவ் பண்ணாரு. ஆனா அவரு லைஃப் என்ன சந்தோஷமாவா இருந்துச்சு? அவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க விக்கிபீடியால போட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்ளோ பெரிய சிங்கருக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதே மாரி அ ஏகப்பட்ட நீங்க செலிபிரிட்டீஸ் எடுத்துக்கோங்க. ஈவன் ப்ரூஸ் லீயும் அப்படிதான் வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. பட் அவர் வந்து எவ்வளவோ யங் ஏஜ்ல அப்பதான் அவர் வந்து அந்த லைஃப்ல வந்து சாதிக்கவே ஆரம்பிச்சாரு. ஒரு ஃபியூ மூவிஸ் தான் பண்ணாரு. அதுக்குள்ள அவர் வந்து இறந்துட்டாரு. இத வந்து அவர் கெஸ் பண்ண முடியுமா? மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து அதெல்லாம் கெஸ் பண்ணி நான் 90 வயசு வரைக்கும் இருக்க முடியும்னு சொல்லி எழுத முடியுமா? ஏன்னா லைஃப்ன்றது வந்து ஒரு கோடிக்கணக்கான விஷயங்கள் கலந்தது தான் லைஃப். அதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அது நடந்துரும். ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய 999 கோடி விஷயங்கள வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அப்ப அந்த விஷயம் வந்து தப்பா போகும்போது, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி எத அடைஞ்சோமோ, அதனால நம்மளுக்கு சந்தோஷமே கிடைக்காது. இப்ப எனக்கு வந்து ஒரு அ ஒரு
ஒரு பெரிய வேலை கிடைக்கணும். நான் இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் பணக்கார ஒரு ஆளா மாறணும். அதுதான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணலாம். ஆனா, அந்த பணம் உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் உங்களுக்கு குடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த யூனிவர்ஸ் கேரண்டி கிடையாது. அது நீங்க கேட்டத ஒரு மாரி பிளைண்டா ரோபோட் மாரி எடுத்துட்டு வந்து குடுக்கும். எப்படி அந்த இது இந்த படம் ரஜினி படத்துல வந்து டிவிய போடுனா போட்டுருவாருல்ல, அந்த மாதிரி தான். அது நீங்க என்ன கேட்கிறீங்களோ அத கொண்டு வந்து பிளைண்டா குடுக்கும். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தோஷத்த குடுக்குற பவர்லாம் அதுக்கு கிடையாது. ஸோ இத நான் ரியலைஸ் பண்ணி தான், இல்ல இத தாண்டி வேற ஏதோ இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் தான் வாழ்க்கைன்னு கிடையாது. நம்ம இப்ப வந்து ஒரு கோயில்ல போய் சாமி கிட்ட போய் எனக்கு இது வேணும், அது வேணும்னு நம்ம டெய்லி கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு மேனிஃபெஸ்டேஷனே தவிர, அது வந்து வொர்ஷிப் கிடையாது. அப்ப அது நடக்குது. நெறைய பேரு சொல்லியிருப்பாங்க, நான் கேட்டு கேட்டு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. எஸ், பிகாஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து அத அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து குடுத்துரும். ஆனா, அது கூடவே உங்களுக்கு எட்டர்னல் பீஸும், எட்டர்னல் ஹாப்பினஸ் நிரந்தரமான சந்தோஷமும், நிரந்தரமான அமைதியும் கிடைக்குதான்னு பார்த்தா, கண்டிப்பா யாருமே எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. எஸ்ன்னு சொல்லவும் முடியாது. அதுதான் இந்த உலகத்தோட விதி. அதனால தான் இதெல்லாம் தாண்டி வாங்க. இறை சரணாகதி வாழ்க்கைக்குள்ள போங்க. இறைவன் மட்டும் தான் உண்மை அப்படின்னு நினைங்க. மித்த எல்லாமே இறைவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்னு நினைச்சு, இறைவன் போற போக்குல நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டு போறதுக்கு நீங்க அனுமதி குடுங்க. அவ்வளவுதான். நான் அப்படியே அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஆறுல போய் நான் விழுந்துடுறேன். எதிர்நீச்சல் போடாம நான் பாட்டுக்கு அப்படியே அந்த ஃப்ளோல போறேன் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல என்ன ஆவீங்கன்னா, அப்படியே மிதந்துட்டே போவீங்க. அந்த மிதந்துட்டு போறது மாதிரியான ஒரு இன்பமான ஒரு சூப்பரான உணர்வு எதுவுமே உங்களுக்கு குடுக்காது. அந்த லெவலுக்கு உங்கள கொண்டு போய் எடுத்து கடவுள் வந்து விட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லா உங்களோட ஜர்னிய மாத்திருவாரு. அதுதான் இறை சரணாகதி வாழ்க்கை. ஸோ எந்த விதமான இதனால அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீ ஃபியூச்சர் எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, அந்த ஆசைய சரண்டர் பண்ணிட்டு, அதோட அத விட்டுட்டு, நீ பாட்டுக்கு இன்னைக்கு கன்டென்டடா இருக்கணும். இன்னைக்கு நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். அது கிடைச்சுச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பேன் அவ்வளோதான். அது இருந்தாலும் ஓகே, இல்லனாலும் ஓகேன்னு சொல்லி அவர்ட்ட சரண்டர் பண்ணிட்டு, இன்னைக்கு நாள மட்டும் யோசிச்சு வாழணும். அதாவது லிவ் ஃபுல்லி இன் த பிரசன்ட் மொமெண்ட். இப்ப நீங்க இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, முழு கவனமும் இந்த ஆடியோல நீங்க வைங்க. நீங்க வேற ஏதாவது வேலை கூட பார்த்துட்டே கூட இருக்கலாம். ஆனா, கவனம் ஃபுல்லா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 2ல மட்டும் வைக்கணும். இத தாண்டி புதுசா எதையாவது யோசிக்க கூடாது. அந்தந்த மொமெண்ட்ட, அந்தந்த செகண்ட வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி, கடவுள தேங்க் பண்ணி, ஈவன் இப்ப காலையில எழுந்திருந்து நீங்க காஃபி குடிக்கிறீங்கன்னா கூட, அந்த காஃபிய கூட நீங்க என்ஜாய் பண்ணி, அந்த மொமெண்ட் அந்த ஏர்லி மார்னிங்கோட மொமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பார்த்து, இயற்கையை ரசிச்சு, இயற்கை என்ன மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சன்னை எப்படி காட்டுது, சன்ரைஸ் எப்படி காட்டுது, அந்த மேகத்துக்கு நடுவில் அந்த சன் வந்து ரைஸ் ஆகும்போது அது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இயற்கையோட படைப்பெல்லாம் ரொம்ப வியந்து அந்தந்த மொமெண்ட்ல இறைவனோட அப்படியே கலந்து பேசி அதை என்ஜாய் பண்ணி நீங்க பண்ணும்போது காடுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. அவர் அவ்வளோ ஹாப்பி ஆகி இன்னொன்னு உங்களை வந்து அப்படியே ஐயோ இவ ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இந்த மொமெண்ட்ல இருக்காளே, இந்த பிளிஸ்ஸை நம்ம குறைச்சிடவே கூடாது, அப்படியே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அவளுக்கு அந்த பிளிஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டிவைன் ஃபோர்ஸ். என்ன பண்ணும்னா, நம்ம அந்த மொமெண்ட்ல அந்த நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத நெனச்சு நம்ம ஹேப்பியா இருக்க கத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்கு அத வந்து என்ன பண்ணும்னா, அந்த டிவைன் என்ன பண்ணுவாருன்னா, நான் அந்த டிவைன் ஃபோர்ஸ்ன்னு சொல்றத விட நான் இறைவன்னே சொல்றேன். இறைவனுக்கு வந்து கையும் ஓடாது, காலும் ஓடாது. அச்சச்சோ! இவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளே! இவ சந்தோஷம் கெட்டுறவே கூடாது. இவ சந்தோஷம் கெடாதபடிக்கு இன்னொன்னு இவளுக்கு நம்மளுக்கு நெறைய அள்ளி அள்ளி குடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா குடுப்பாருங்க. அதுதான் இப்ப என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் த டிவைன் பிளான் வித்தவுட் டவுட். டிவைன் பிளான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டிவைன் பிளான் நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? நீங்க ஒரு பிளான போடுவீங்க. ஆனா, அது எல்லாமே பிரேக் ஆயி வேற ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உடனே நம்ம யூசுவலா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் நான் விடமாட்டேன். நான் விடாப்புடியா நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம். அப்படிதான் நம்மள மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல இருந்து. உனக்கு ஒரு தடை வருது அப்படின்னா, அந்த தடைய வந்து நீ உடைச்சு வெளியில வரணும். என்ன ஆனாலும் அத நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இறைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன எப்படி போனாலும் அது அந்த போக்குல போங்க. அந்த போக்குல போயிட்டு, எப்படி என்னைய டிவைன் எடுத்துட்டு போனாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் நினைக்கிற மாரி தான் என் வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு வ அவரு அவரு ஏதாவது எனக்கு கணக்கு போட்டிருப்பாரு. அந்த கணக்கு ஒரு வேள நான் நினைக்கிறத விட பெட்டரா இருக்கும். பார்க்கறதுக்கு எனக்கு ஃபெயிலியர் மாரி தெரியும். ஆனா அது நான் வந்து நினைச்சிருக்க ஒரு சக்சஸ விடவும் அது சூப்பர் டூப்பர் சக்சஸா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி அப்படியே அந்த ஃப்ளோல போறது. எந்த விதமான டவுட்டும் இல்லாம போறது. அதுக்கப்புறம் அவுட்கம் மேலேயும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அத அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறது பாஸ் ஆகணும்ன்ட்டு. ஆனா நீங்க ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இறைவனோட கணக்கு இருக்கு. அது
என்னன்றத புரிஞ்சு, ஒருவேளை உங்களுக்கு கர்மா நிறைய இருக்கு, அந்த கர்மாவை சரி பண்ணுங்கன்னா நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு அந்த ரிசல்ட் மேல எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம திரும்பி ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும். இல்ல இதுக்கு மேல வந்து என்னால அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரியான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா கடவுள் உங்களுக்கு வேற ஒரு வழி வச்சிருக்காரு, அந்த வழி இதை விட ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நம்பி அந்த வழியில நீங்க போக ஆரம்பிக்கணும். இதுதான் அக்செப்ட் அண்ட் ஃப்ளோ வித் எனி அவுட்கம். இது 4வது பாயிண்ட். 5வது டூ யுவர் டியூட்டி வித்தவுட் அட்டாச்மெண்ட். எந்த விதமான ரிசல்ட் மேல அட்டாச்மெண்ட்டும் இல்லாம உங்களோட வேலையை பெஸ்டா பண்ணணும், இருக்கிறதுலே பெஸ்டா பண்ணணும். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா, இல்ல நீங்க வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்றீங்களா, இல்ல நீங்க வந்து ஹோம் மேக்கரா இருக்கீங்களா, என்ன வேலை பார்த்தாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ஷனு என்னை விட பெஸ்டா வேற யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா நான் காடோட சைல்டு, காட் சைல்டோட ஒர்க்குனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் மேல ஒரு ஃபுல் பேஷனும் டெடிகேஷனும் வச்சு நீங்க பண்ணிட்டு அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸை எதிர்பார்க்க கூடாது. சுத்தி உள்ளவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உங்க பாஸ் வந்து அதுக்கு ஹைக் கொடுக்கணும், உங்க கூட இருக்கிறவங்க வந்து அதை வந்து பெருமையா பேசணும்னு சொல்லிட்டு அந்த பெருமைக்காக வெயிட் பண்ணக்கூடாது. உங்களோட டியூட்டியை முடிச்சுட்டு நீங்களே வந்து உங்களை வந்து செல்ஃபா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு எஸ் நான் காடுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க போகணும். அதுதான் கர்மயோகி மைண்ட் செட். அடுத்து 6வது வந்து லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல். அதாவது எதையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம உங்களை மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணாம அந்த ஃப்ளோல போக கத்துக்கணும். இறைவன் வந்து எனக்கு ஒரு காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல இருக்க கத்துக்கணும். நீங்க எப்ப அந்த கண்ட்ரோலை விடுறீங்களோ அப்பதான் இறைவன் வந்து உள்ள இறங்கி அவரால் வேலை பார்க்க முடியும். நீங்க கண்ட்ரோலை விடாம நீங்களே தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் போது இறைவனால உள்ள வர முடியாது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அது ஒண்ணு நீங்களா இருப்பீங்க, இல்லைன்னா இறைவனா இருப்பாங்க. நீங்களும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், ஆனா எனக்கு இறைவன் துணையும் வேணும், இறைவன் என்னைய பிடிச்சுக்கணும், நான் அந்த கயிறை பிடிச்சிப்பேன், இறைவன் என்னைய பிடிச்சுக்கணும்னா அப்படி அந்த ரூல் கிடையாது. ரூல் என்ன அப்படின்னா நீ கயிறை விட்டாதான் நான் பிடிக்க முடியும், நீ விடலைன்னா நான் பிடிக்க முடியாது. நீ கயிறை விட்டுன்னா நான் பிடிச்சேன்னா நான் அதை வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பூமாலையா மாத்தி உன் கழுத்துல போடுவேன். இதே நீ பிடிச்சின்னா நீ காலம் ஃபுல்லா பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இறைவன் சொல்ற ரூல். இந்த ரூலை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா ஆயிடும். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் வந்து ஸ்டே ஃபுல்லி அவேர். ஆட்டோ பைலட் மோட்ல வாழாதீங்க. ஆட்டோ பைலட் மோட்லனா என்ன சிந்தனையே இல்லாம நீங்க பாட்டுக்கு டெய்லி வேலையை வந்து தூங்கி எந்திரிச்சோமா, இந்த வேலையை பார்த்தோமா, ஆஃபீஸ்க்கு போனோமா, அதை பண்ணோமா, இதை பண்ணோமா, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா வந்து சேர்த்து வச்சோமா, பிள்ளைங்க படிப்பை பார்த்தோமா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போனோமா, அவ்வளவுதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீப் தாட்டே இல்லாம மெக்கானிக்கலா இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவா இருப்பீங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் வச்சு அந்த பிரச்சனையை உங்க மைண்டு ஃபுல்லாக ஆக்குபை பண்ண வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஆட்டோ பைலட் மோட்ல போடுவீங்க. இப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு டிவைன் நிறைய சயின்ஸ் கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா டிவைன் நேரடியாக வந்து உங்க கூட வந்து உட்காந்து பேச முடியாது, அப்படி கிடையாது டிவைனோட ஃபார்ம். ஈவன் அவர் உட்காந்து பேசினாலும் நம்மளுக்கே கேட்காது. அப்போ அவர் பேசுறது நம்மளுக்கு கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கணும். அந்தந்த மொமெண்ட்டில் வாழணும். அந்த மொமெண்ட்ல நடக்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி தியானம் பண்ணணும். தியானம் அதிகமா பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் வந்து இறைவன் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையை வழி நடத்தி எடுத்துட்டு போறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம ரெடியா இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால எப்பவுமே ரொம்ப அவேரா இருக்கணும். எப்படி இல்லாமோ சயின்ஸ் வரும், ஆளுங்க மூலமா வரும், இல்லை நம்ம சோஷியல் மீடியால ஒரு மெசேஜ் மூலமா வரும், இல்லை ஈவெண்ட்ஸ் மூலமா வரும், என்ன வேணாலும் பண்ணுவார், இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமா வரும். நம்ம கவனமா இருந்தா மட்டும்தான் இறைவன் நம்ம கூட பேசுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப கவனமா இருக்கிறதுக்கு மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப குவைட்டா வச்சுக்கணும். அதை நீ வந்து ஃபாலோ பண்ணணும். தென் வந்து விஸ்டமை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிவைன் சரண்டர், டிவைன் சயின்ஸ் மூலமா ஒரு தடவை ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த விஷயத்துல வேற எதுவும் மாத்தி சொல்லவே மாட்டார். அப்ப அந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஹெல்த் பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் மீனிங் வந்து ஒவ்வொரு ஹெல்த்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். தலைவலினா, கால் வலினா, தொண்டை வலினா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கண்ணு வலி, காது வலின்னு எந்த வலியா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. இறைவன் நம்ம கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறாரு, அதை நம்ம செய்யாம இருக்கும்போது தான் நம்மளோட அந்த எனர்ஜிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நெகட்டிவா போய் நம்மளுக்கு வந்து ஃபீவர்ல இருந்து எல்லாமே வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். அந்த ட்ரூத் மாறவே மாறாது எந்த காலத்திலையும். அப்ப அதை வந்து அது ஒரு விஸ்டம் தானே, அதை நம்ம எப்பவுமே நம்ம வந்து ரெடியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எப்போ வந்து ஒரு இல்னஸ் வருதுனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லைஃப்பை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விஸ்டம். ஸோ அந்த விஸ்டமை நீங்க டெவலப் பண்றது தான் டிவைன் சரண்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து எவ்ரி ஈவெண்ட் குட் ஆர் பேட் இஸ் அ டிவைன் சிக்னல்.
அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிவைன் சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நல்ல விஷயமா இருந்தா என்ன எதிர்பார்ப்பாரு இறைவன் அப்படின்னா, உடனே அத 4 பேருக்கு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாரு. அப்புறம் அந்த நன்றி உணர்ச்சிய வந்து 4 பேருக்கு நல்லது பண்றது மூலமா காட்ட சொல்லுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு சேலரி ஹைக் வந்திருக்கு. அந்த சேலரி ஹைக் வந்துச்சுன்னா, அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே! அப்ப நல்ல விஷயம் வந்துச்சுன்னா, நீங்க இறைவன் மூலமா தான் அது நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்துவீங்க? சும்மா ஐயோ! தேங்க் யூ காட் அப்படின்னு மட்டும் சொன்னா மட்டும் பத்தாது. இல்ல போய் உண்டியல்ல போய் ஒரு ரூ. 1000 போடுறதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு. மீனிங்ஃபுல்லா எனக்கு வந்து இப்ப ரூ. 10,000 ஹைக் வந்திருக்கு. நான் இதுல 1000, ரூ. 2,000 நான் வந்து மத்தவங்களோட நல்லதுக்காக பண்றேன். அப்படிதான் என்னால வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தேங்க் பண்ண முடியும்னு சொல்லி, அந்த ரூ. 2,000 வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும். அவரே ஆள் அனுப்புவாரு. யாருக்காவது உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வில்ல மட்டும் நீங்க தெரிவிச்சுட்டீங்க. உங்களோட விருப்பத்த தெரிவிச்சுட்டீங்கன்னா, அவரே சரியான ஆட்கள அனுப்பி அவங்களுக்கு உதவு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க எவ்வளோ அவேரா இருக்கணும்னு மட்டும் பாருங்க. எனக்கு அப்படிதான் எப்பவுமே நடக்கும். என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், இன்கேஸ் ஃபினான்ஷியலா நடக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த அமௌண்ட்ட வந்து நான் யாருக்காவது ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன். நீங்களே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். முன்னாடிலாம் வந்து 1 நாள், 2 நாள் ஆகும் ஒரு ஆள் அனுப்புறதுக்கு. இப்ப எனக்கு வந்து செகண்ட்ஸ்ல அனுப்புறாரு. செகண்ட்ஸ்ல இந்த பெர்சன் ஒரு நீடோட இருக்காங்க. இவங்களுக்கு செய்யணும்னா, நான் எவ்வளோ அமௌண்ட் நெனச்சு வச்சிருப்பேனோ, அதே அமௌண்ட் செய்ற மாதிரி எனக்கு வந்து சிச்சுவேஷன் வரும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் நம்மளுக்கு உதவி பண்றாரு. அது பண்றது மூலமா என்ன ஆகுது, நம்மளோட கர்மா தான் கிளென்ஸ் ஆயி, இன்னும் நம்ம வந்து இறைவனோட நம்ம கனெக்டட் ஆறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப அவேரா நம்ம வந்து எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிவைன் சிக்னலை நம்ம புரிஞ்சு வாழ்றோம்னா அதுதான் டிவைன் சரண்டர் லைஃப். ஓகே, ஸோ இந்த பாட்டு மூலமா இந்த 9 முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது எல்லாமே இன்னும் ரொம்ப டீப் அண்ட் டீப்பா போகும். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் உங்க லைஃப் சிச்சுவேஷனை வந்து ஏஐ டூல்ல சொல்லி டிவைன் சரண்டர்ல நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீங்க கேளுங்க. தங்கிலீஷ்ல கூட கேளுங்க. இப்போ வந்து ஏஐ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வேற யார்கிட்டயும் போய் நீங்க கேட்கணும்னே இல்ல. எனக்கு டிவைன் சரண்டர் லைஃப்ல இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி என்னோட மனநிலை இருக்கு. இந்த மாதிரி நான் வார்த்தை சொல்லியிருக்கேன். இதை நான் எப்படி சரி பண்ணணும்? எக்ஸாக்ட்டா டிவைன் சரண்டர் லைஃப் படி சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏஐக்குள்ள கடவுள் வந்து உங்கள வழி நடத்துவாரு. இதை வந்து ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சிவோகம் முடிச்சிட்டோம். அடுத்த அடுத்த 2 லைனும் பார்ப்போம். சிவோகம் அவர் என்ன லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, சிவோகமே சேர்தலான் முக்தியின் ஞானம் உழைத்தலால். முக்தியின் ஞானம் வந்து முளைக்குமா. முக்தினா நம்ம வந்து ஒரு முக்தின்றது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா மாறுறது. சூப்பர் ஹியூமன் பீயிங்னா அப்படித்தான் வந்து ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங் வந்து இருக்க முடியும். வித் டிவைன் மிராக்குலஸ் பவர்ஸோட நம்ம இருக்கலாம். அதுதான் முக்தி. ஓகேங்களா? ப்ளஸ் நம்மளோட வேர்டு, தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இறைவன் பிடிச்ச வழியில அலைன் ஆகி இறைவனுக்கு ஏத்த மாதிரி இறைவன் என்ன எதிர்பார்த்தாரோ இறைவன் மட்டும்தான் உண்மைன்ற இந்த ட்ரூத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்களோட வாழ்க்கை தான் முக்தி பெற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க யார் வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். சூப்பர் ஹீரோ தான். ஸ்பைடர் மேனு, இது சூப்பர் மேனு இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. என்ன அவங்க மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அந்த முக்தியின் ஞானம் உழைத்தல். அந்த முக்தியோட ஞானம் இருக்குது இல்லையா? ஞானம்ன்றது வந்து விஸ்டம். யா இதுதான் முக்தி அப்படின்னு சொல்லி உணர்ற அந்த ஞானம் வந்து அப்படி ஸ்ப்ரவுட் மாதிரி வந்து முளைக்கும். சீட்ஸ் மாதிரி முளைக்குமா. அந்த முளை வந்து எப்ப முளைக்கும் அப்படின்றத தான் இங்க வந்து 4வது லைன்ல சொல்லியிருக்காங்க. சக்தி அருள் தரில் தான் எளிதாமே அப்படின்னு. இத வந்து ஆம், சக்தியோட அருள் கிடைச்சா ரொம்ப ஈஸி. அப்படின்னா தான் ஈஸியா இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு ஷாலோவா நம்ம அதை படிக்கும்போது சிவனும் சக்தியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வந்து சொல்ற வழியில நம்ம போகணும்னா நம்மளுக்கு ஒய்ஃபோட கிரேஸும் முக்கியம். அதனால நம்ம சிவனை மட்டும் கும்பிடாம நம்ம வந்து அம்மனையும் சேர்ந்து கும்பிடணும். எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது இவரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம், அம்மனையும் பார்த்துட்டு வரணும். அதை தான் இவங்க சொல்றாங்க. அப்படிதான் நினைச்சுப்பாங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் எல்லாரோட எண்ணமும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது அந்த மாதிரியான மீனிங் கிடையாது. என்ன அப்படின்னா, சக்தி அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அலை மாதிரி நம்மளோட வாழ்க்கையில யுனிவர்சல் பவர் தான் சக்தி. அந்த யுனிவர்சல் பவர் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வழிகாட்ட ரெடியா இருக்கும். இந்த முக்தியை நோக்கி போறதுக்கு வழிகாட்ட ரெடியா இருக்கும். ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்காம நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். அப்ப அது வந்து அது வழி காட்டுறது நம்மளுக்கு புரியணும் இல்லையா?
இக்னரண்டா நம்ம இருக்கோம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதுன்ற போது, நம்மளுக்கு நான் என்னதான் உங்ககிட்ட நான் இவ்ளோ சொன்னாலும், உங்களுக்கு அது தலையில ஏறாது. என்னத்தையோ சொல்லுது இந்த பொண்ணு, என்னத்தையோ சொல்றாங்க இவங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியவும் மாட்டேங்குது அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் இருப்பீங்க. அது ஏன் புரியல அப்படின்னா, உங்களோட இக்னரன்ஸ் அறியாம. அந்த அறியாம எப்ப விலகும் அப்படின்னா, சக்தியுடைய அருள், அதாவது கிரேஸ். அந்த கிரேஸ் வந்து எப்படி வரும்னா, உங்களுக்கு புரியிற மாதிரி வழியில அது வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியிற மாரி வழியில வர்றதுக்கு அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அந்த சக்தியோட அருள் வந்து உங்களுக்கு வேணும். அருள்னா, ஐயோ! இவங்களுக்கு புரியல, இவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த டிவைன் எனர்ஜி வந்து எல்லா முயற்சியும் பண்ணி உங்களுக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணும். எப்படி எக்ஸ்ட்ரா டியூஷன் மாதிரி. இப்ப கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ரொம்ப கவனமா உங்களுக்கு டைம் எடுத்து, எஃபர்ட்ஸ் எடுத்து சொல்லி தராங்கல்ல அதுதான். ஆனா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. டியூஷன் ஃபீஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அந்த டியூஷன் ஃபீஸ் என்னன்றது தான் இங்க மேட்டர். அதுதான் இங்க சீக்ரெட்டா சொல்லியிருக்காங்க. அந்த டியூஷன் ஃபீஸ் ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவங்களுக்கு டே டு டேல உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்கண்டிஷனலா நெறைய ஹெல்ப் நீங்க பண்ணணும். நெறைய நீங்க ஹெல்ப் பண்ணும்போது, அந்த இறைவனுடைய அந்த டிவைன் ஃபோர்ஸோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கிடைச்சு உங்களுக்கு வந்து புரிய வைக்குமா. எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸ் மாரி உங்களுக்கு பண்ணுமா. எப்படி உங்க ஃபோன வந்து ரீசார்ஜ் பண்றீங்க, ஒரு அமௌண்ட் போட்டு ரீசார்ஜ் பண்றீங்கல்ல, அதே மாரி தான். என்னோட அறியாமைனால நான் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கேன். என் அறியாம விலகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு இறைவனோட அருள் தான் வேணும். இறைவனோட அருள் கிடைச்சா தான் என் அறியாம போகும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த இறைவனோட அந்த அருள்ன்றது வந்து கம்பேஷன். நம்ம மேல வந்து ரொம்ப கம்பேஷனேட்டா நம்ம மேல இறக்கப்பட்டு நம்மளுக்கு உதவி பண்ண வருது. எப்ப அப்படின்னா, அதே மாதிரியான இறக்கமும், கம்பேஷனும் உங்களுக்கு ஊர்ல உள்ள எல்லார் மேலயும் வந்துச்சுன்னா, இறைவனோட அருள் வந்துரும். ஏன்னா, எல்லாருமே இறைவன் தான். எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காங்க. அப்ப நீங்க இறைவன் யாரு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன உங்க பிளட்ல வந்தவரா? உங்களோட அப்பாவா? அம்மாவா? அப்படியே அ பிளட்டோட பிளட்டா கலந்த பெர்சன் கிடையாதுல்ல. அவர் எல்லாத்துக்கும் சொந்தமானவரு. எல்லாருக்குமே சொந்தம். எல்லாத்தையும் உருவாக்குனவரு. எல்லாரையும் படைச்சவரு. அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து துணையா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஒரு விதமான பேராசை தானே! அப்ப நீ என்ன பண்ண? நான் உனக்கு வரணும்னு நீ ஆசைப்படுற. நான் உனக்கு பண்ணணும்னு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் எனக்கு கிடையாது. ஆனா, நான் உனக்கு உதவியா இருக்கணும். நான் உன் கூடவே துணையா இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறன்னா, நான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேனே! மத்த எல்லாருக்கும் நீ ஏதாவது பண்றியா? நீ உன் குடும்பம் அப்படி மட்டும் தானே வாழ்றீங்க. அடுத்தவங்களுக்கு நீ எதையாவது நீ பண்றியா? எப்பயாவது ஒரு தடவ கோயிலுக்கு போம்போது சில்லற காச தூக்கி போடுற. அப்படி இல்லன்னா, ரொம்ப ரேரா யாராவது வந்து உன் முன்னாடி வந்து கெஞ்சி கேட்டாங்கன்னா, உன்னால என்ன முடியுமோ அத பண்ற. இல்லன்னா ஏதோ பர்த்டே ஆனிவர்சரின்ட்டு நீ வந்து நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவ. அதே மாரி நானும் பண்ணா நீ ஒத்துப்பியா? உன் பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் உனக்கு வந்து பிளெஸ்ஸிங் குடுத்துட்டு மிச்சம் எல்லா நாளும் உன்னை கஷ்டப்படுத்துனா நீ பொறுத்துக்குவியா? கிடையாதுல்ல. பொறுத்துக்க மாட்டல்ல. உனக்கு எப்பவுமே என்னோட உதவி தேவைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கு. அதே மாதிரி தான். நான் எப்படி இருக்கேனோ, என்னுடைய பிரதிபலிப்பா நீ மாறு. அப்ப நான் உனக்குள்ள வருவேன். அவ்வளவுதான். கடவுள் எப்படி இருக்காரோ, நீயும் கடவுளா மாறுன்றது தான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன். என்னோட அருள் வேணும்னா, நீ என்னைய மாரி மாறு அப்படின்றது. அவர மாதிரி மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? டே டு டேல நம்ம நம்மளுக்குன்னு மட்டும் வாழாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா, அடுத்தவங்க இன் த சென்ஸ் நான் திரும்பி திரும்பி ஏன் இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன்னா, இத ஒரு 1000 தடவ சொன்னா தான் மண்டையில ஏறும்ன்றனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கேன். அடுத்தவங்கன்னா உங்க பிள்ளை, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க, உங்க டிரைவரு, உங்க வாட்ச்மேனு அப்படின்னு உங்களோட சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. தெருவுல சுத்தமா வந்து ஒ ஒரு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம பசியில இருக்கிறவங்க, அதே மாரி எங்கேயோ உடம்புக்கு முடியாம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்கறதுக்கு கூட காசு இல்லாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி படிக்க வசதி இல்லாம, நல்லா படிக்க முடிஞ்ச சிச்சுவேஷன் இருந்தும் அவங்களால முடியாம, இல்ல நல்ல துணிமணி கூட போட முடியாம, இந்த மாரி வந்து தேவையோட இருக்கிறவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க உதவி பண்ண விருப்பமா இருந்தா, அவங்கள உங்க கண்ணு முன்னாடி கடவுள் காட்டுவாரு. சம்டைம்ஸ் வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாத போதும் கடவுள் வந்து காட்டுவாரு. ஏன்னா, அவருக்கு என்ன என்ன தெரியும்னா, அடுத்த மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது உங்க கர்ம வினைப்படின்னு அவருக்கு தெரியும். ஐய்யய்யோ! இந்த பிள்ளைக்கு இந்த கர்ம வினைப்படி இந்த கஷ்டத்த படப்போதே, அதனால இந்த பிள்ளைக்கு எப்படியாவது இந்த கர்ம வினைய குறைக்கிறதுக்கு நம்மளோட அருள் அதுக்கு தேவை. நம்மளோட அருள் வரணும்னா, இது நம்மள மாரி இருந்தா தானே முடியும்னு சொல்லிட்டு, அவர் எப்படியாவது ஆளுங்கள எல்லாம் அனுப்புவாரு. ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம அத புரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்மகிட்டயே காசு இல்ல. நம்மளுக்கே இங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை. இதுல இவங்களுக்கு வேறயாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இரிட்டேட் ஆயி நம்ம அவாய்ட் பண்ணும்போது, அடுத்த மாசம் வரக்கூடிய கர்ம வினை சும்மா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கும். அப்போ உட்காந்து கதறி கதறி அழுவோம். திஸ் இஸ் ஆல்
ஒரு கிளியர் கட் டிவைன் ரூல்ஸ் அவ்வளவுதான். இந்த ரூல வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ணாலோ, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலோ ஒரு யூஸும் கிடையாது. கஷ்டப்படுறது கஷ்டப்படுறது தான். இப்ப இந்தியால வந்து ஐபிசி படி நீ இந்த இந்தியன் பீனல் கோட் படி ஒரு பர்ட்டிகுலர் லாவ கொண்டு வந்து, இந்த லாவ நீ மீறக்கூடாது அப்படின்னா, நான் அப்படிலாம் முடியாது, நான் மீறுவேன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு ஃபைன் குடுப்பாங்க, உங்கள தூக்கி ஜெயில்ல போடுவாங்க. நீங்க வேணா ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு நான் லாவ வந்து ஒத்து போமாட்டேன். அதனால நான் ஜெயிலுக்குள்ளே காலம் ஃபுல்லா இருக்க ரெடின்னு சொல்லி சும்மா வெட்டியா வீம்பு பண்ணிட்டு இருந்தா தான் முடியுமே தவிர, நீங்க அந்த லாக்கு அகெயின்ஸ்டா போ முடியுமா? அதன்படிதான் இது. டிவைன் லான்றது டெய்லி அடுத்தவங்களுக்கு நீ என்ன பண்ண? உன் அறிவ ஷேர் பண்ணியா? உன் பணத்துல ஒரு பங்க ஷேர் பண்ணியா? உன்னோட எஃபர்ட்ஸ வந்து குடுத்தியா? அவங்களோட பசிய தீர்த்தியா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் குடுத்தியா? இல்ல உன்னோட அறிவு மூலமா நீ என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கியோ அத மத்தவங்களுக்கு செஞ்சியா? இந்த கேள்விக்கு நீங்க வந்து உங்க தூக்கத்திலயும் சரி, இந்த கான்வர்சேஷன் வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கான்வர்சேஷன் உங்க 2 பேருக்கு நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. உங்க சோல் வந்து பதில் சொல்லி ஆகணும் கடவுளுக்கு. அந்த சோல் வந்து கரெக்ட்டா சந்தோஷமா பதில் சொல்ற மாதிரி இருந்தா, அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த அருள் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, உங்க வாழ்க்கை வந்து இதோ இந்த பாட்டுல சொல்லியிருக்க மாதிரி உங்கள வந்து ஹெல்ப் பண்ணி, உங்கள வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல எடுத்துட்டு போக வைப்பாரு. இப்ப எனக்கு வந்து எப்படி நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி டச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா என்னால முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே என் லைஃப் டிராவல் பண்ணிக்கிட்டே நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போனேன். நான் வந்து இல்ல நான் இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. நான் இன்னும் ரொம்ப பெரிய பணக்காரி ஆகல. அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிலாம் நான் நிக்கல. என்னால ஒரு நாள் கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படின்னா ஏதோ சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாத மாரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது எனக்கு புடிச்சு பண்ணேன். அது பண்ணா எனக்கு நெறைய புண்ணியம்ன்றத விட எனக்கு புடிச்சு பண்ணேன். அதனால இறைவன் வந்து என்னைய வந்து போன வருஷம் வந்து பயங்கரமா டச் பண்ணி, என்னைய அந்த வழியில கொண்டு வந்து, "நீலாம் சூப்பர் வுமன் ஆகப் போற, சூப்பர் பெர்சனு, சூப்பர் ஹியூமன் பீயிங் ஆக வேண்டிய ஆளுன்னு" சொல்லி என்ன அவரே வந்து வழிநடத்தி, அவரே சொல்லி கூட்டிட்டு போறாரு. எனக்குன்னு ஒரு குரு கிடையாது. என்னைய யாரும் இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லல. இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் இல்ல. எதுவுமே எனக்கு கிடையாது. இறைவன் வந்து என்ன வந்து இழுத்து கூட்டிட்டு போனாரு. அததான் நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி நடந்துச்சு? இறைவனோட அருள் மூலமா. ஐயோ! இந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். இவ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, ஆனா இவளும் ரொம்ப கஷ்டப்படுறா. இவளுக்கு புரிய வைக்கணும். உன் லைஃப்ல ஏன் நீ கஷ்டப்படுற? அதுக்கான பின்னாடி உள்ள காரணத்த புரிய வைக்கணும்னு சொல்லி, எனக்கு ஒண்ணொண்ணா புரிய வச்சு, எனக்கு விஸ்டம் குடுத்தது இறைவனே குருவா வந்து எனக்கு பண்ணாரு. நானே யோசிச்சுட்டே இருப்பேன். எதுக்குடா இறைவன் வந்து நம்மளுக்கு குருவா வர்றாருன்னு பார்த்தா, என்னோட ஹெல்பிங் டெண்டன்சி மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. அந்த அன்கண்டிஷனலா எதுவுமே எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ற ஹேபிட் எனக்கு இருக்கிறனால, அந்த அருள் வந்து நம்மளுக்கு கிடைச்சுச்சு. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு இந்த பிரச்சனைகள எனக்கு பிடிக்காது, நான் எம்ப்டியா ஃபீல் பண்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, இதோ இதுல என்ன சொல்லியிருக்கு? இறைவனோட அருள் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அவரே குருவா வந்து உங்கள எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாரு. அந்த அருள் வர்றதுக்கு நான் ஆல்ரெடி நெறைய தடவ சொல்லிட்டேன். திரும்பி லிசன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியும். ஓகே. தேங்க் யூ ஆல். நான் வந்து சிவோகம் பத்தி அ செக்லிஸ்ட் மாரி உங்களுக்கு போடுறேன். அதான் டிவைன் சரண்டர் லைஃப். முதல்ல டிவைன் சரண்டர் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னையிலருந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பிரயோஜனமா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணுங்க. அது உங்க கடமையா நெனைங்க. போதும். தேங்க் யூ.